ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யோசுவா 3:7. இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்று அனைவரின் பார்வையில் உங்களை உயர்த்த தொடங்குகின்றார். மோசையோடு இருந்தது போல் உங்களோடும் இருப்பேன் என்கின்றார். எப்படி இருக்க போகிறார் தெரியுமா? நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம், எனக்கு இது கடவுள்தான் செஞ்சாரு, என்னோடு கடவுள் இருக்கிறாரு என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் கடவுள் உங்களோடு இருந்து செயலாற்றுவார். நாம் இந்த இறை வார்த்தையிலே நிலைத்திருந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். என்னோடு இருப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. என்னை அனைவரின் பார்வையில் உயர்த்தவிருப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 35. விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. மோசேயின் பிறப்பு, மோசே மிதியானுக்கு தப்பி ஓடல் என்ற 2 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சற்று அலசுவோம் வாருங்கள். லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மணந்து கொள்ள அவள் கருவுற்று ஆண்மகவை ஈன்றெடுக்கின்றாள். அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்ததை கண்ட அவள் 3 மாதங்கள் அதனை மறைத்து வைத்திருக்கின்றாள். இதற்கு மேல் குழந்தையை மறைத்து வைக்க இயலாது என்று கருதி கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நீல கீல் பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையிலுள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தன. அவள் நாணலிடையில் பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் இவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள். அப்பெண் குழந்தை வளர்ந்தபின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசேயும் வளர்ந்து தம் இனத்தவரிடம் சென்று அவர்களுடைய பார சுமைகளை பார்த்தார். மேலும் தம் இனத்தவரான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கலகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்வாயா? நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றான். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டான். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். இதனால் மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மிதியானின் அர்ச்சகருடைய 7 புதல்வியரும் வந்து தம் தந்தையின் நாட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர். அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர். உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார்.
அவர்கள் தம் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர், என்ன இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார். அவர்கள், எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான், ஆட்டு மந்தைகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அவர் தம் புதல்வியரிடம், எங்கே அவன்? ஏன் அம்மனிதனை போக விட்டீர்கள்? சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணம் முடித்து கொடுத்தார். அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேசோம் என்று பெயரிட்டு அழைத்தார். இது ஒரு புறம் இருக்க, எகிப்திய மன்னன் இறந்து விடுகின்றான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பியது. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். இவ்வாறு விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.